ஹலோ ராஜேந்திரமாண்ணா? ஏப்பா நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இது ஏற்கனவே பொண்ணு கேட்டான், பொண்ணு இல்லைன்ட்டேன். நாங்களும் ஊராக அலைஞ்சு அந்த ஊர் இந்த நிறைய ஊரில் போய் பொண்ணு பார்த்தோம். நீ போனை போட்டு தட்டி விடுறல, நேராக பஸ் ஏறி போய் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி போடுற. ஏப்பா பொண்ணு முறை பொண்ணு இருக்கு, அதை விட்டு ஓம் பொண்ணை வந்து கேட்க வந்திருக்காங்க. நீ பொண்ணை கொடுக்காதன்னு சொல்லி நீ சொல்லி விட்டுருக்க. இது நல்லா இல்லை. உனக்கு இனிமேல் நாங்கள் பொண்ணு பார்க்க போகிற இடத்துல தட்டி விட்டினாக்க உனக்கு மரியாதை இல்லை. உனக்கு கண்டிப்பாக மரியாதை இல்லை. அப்புறம் ஏன்டா சுதந்திர பொண்ணு உன்கிட்ட நாங்கள் எத்தனை தடவை கேட்குறது? என்னப்பா பொண்ணு தாரி என்னப்பான்னு சொல்லி நாங்கள் 1000 தடவை கேட்டோம்ல. ஆமாம் தள்ளன்னு தானே சொன்ன. நீ என்ன சொன்ன? வேற இடத்துல போய் பார்த்துக்க, பொண்ணால தரல அப்படி சொன்னேலப்பா. எது சொன்னு உனக்கு தானே தெரியும். இந்த மாதிரி குறைய சொல்லு, இந்த மாதிரி குறைய சொல்லுப்பா. ஏப்பா நீ அப்புறம் செப்பரேன் ரைட்டு தான். எல்லாம் 100 பவுனுக்கு போடுறியான். ஆமாம் சரி. ஏய் சொல்கிற கேளாப்பா, சும்மா இங்கே வர சங்கடப்படுத்தாத. கொப்பையும் பேரை கெடுக்க போகிற நீ. கொப்பை நல்ல மனுஷன், கொப்பை நல்ல மனுஷனுக்காண்டிதான் நம்ம முறை பொண்ணை விடக்கூடாது. அப்படி நீ இப்போ நீ எட்டித்தனம் கூட பொழப்பலப்பா, அதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீ குறைஞ்ச ஒரு 45 பவுனாச்சும் போடு. சரி போடுறத போடும்டா. எப்படி ஒத்த பவுனு போடுவேன்? அதை நாங்கள் ஏற்றுக்கிற முடியுமா? ஏய் நிறைய பேர் கவரிங்க போட்டு ஏமாத்துற வேலை இருக்காங்கடா. அவனோட சேர்ந்து நீ அப்படி செஞ்சாலும் செய்வேன்னு எனக்கு தோணுது, மனசு தோணுது. நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏப்பா நீ சொந்தக்காரத்தேன், நாளை பின்ன நம்ம கவரிங்க போட்டு விட்டு கூட சொல்லிக்கிறோம் கூட நீ செய்வ. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப துட்டு துணாக்கி இல்லாம வசதி இல்லாம இருந்தேன். ஆமாப்பா இப்ப வசதி வந்துச்சுல்லப்பா. தென்காசி என்ன, தென்காசி, ராமேஸ்வரம், ராமநாடு, பரமக்கோடி, எப்ப நாகர்கோவில் வரைக்கும் நான் பொண்ணு பார்க்க போனது பூரா நீ தட்டி விட்டுருக்க. இது உனக்கு நல்லது இல்ல. ஏப்பா நீ பொண்ணு தாரையா இல்லையா? ஏடா பொண்ணு நீ என்ன சொல்லுவ? நீ முதல்ல இல்லைன்டுவ. நான் போய் காசு செலவழிச்சு காரை பிடிச்சி ஒரு 100 வேலை கூப்பிட்டு போய் செலவழிச்சு நான் போய் பார்த்துட்டு வருவேன். நீ பசேரி போய் முன்னாப்புல போய் அவன் பாட்டு சொல்லி விட்டு வருவியாக்க. அவன் குடும்பம் என்ன குடும்பம்? நல்ல குடும்பமா? இவன் பொண்ணு தாரையம்ன்ற அவங்கள அப்படி இப்படின்னு சொல்லி நீ ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி விட்டு வந்துடுற. அவன் போனை போட்டு மறுநாளே இல்லைங்க பார்த்து செய்வோம் அப்படி எதுக்குடான்னு கேட்டான். உங்க ஊருக்காரு இன்னாருமே இன்னாரு அவர்தான் சொல்லியிருக்காரு. ஏப்பா அந்த குடும்பம் மோசமான குடும்பம், பொண்ணு கொடுக்காதீங்க, ஏற்கனவே முறை பொண்ணு இருக்கு அப்படி நீ தான் போய் சொல்லிட்டு வந்திருக்க. அவன் சொல்றியா மறுநாளே போன் போட்டு. இதெல்லாம் நியாயமா? ஏப்பா உங்கரு மரியாதையா இருந்துக்கிட்டா உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, இங்க வர அப்புறம் பிரச்சனை பெருசாகி போறேன். ஓடி அலையாதன்னா நான் தாரம் சொல்லு. நாங்க ஓடுப்பா.
அப்புறம் கேட்க மாட்டாங்களா? ஏப்பா நாங்க வசதியா இருக்கோம்ப்பா, 2 மினி பஸ் வச்சிருக்கனே. ஏன் மரியாதை தகுந்து போ நகை ஓட வேணாமா? நீ 2 கட்ட வண்டியை வச்சு என்ன செய்ய? கட்ட வண்டியை வச்சு எருவடி கூட லாய்க்கல. ஏப்பா நான் வச்சிருந்தேனாப்பா, ஏது இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தேன். இன்னைக்கு நாங்க எப்படி கெத்தா இருக்கோம்? என்ன நீ போராடும் போற தட்டி விடுவ, அப்ப கடைசியில் சொன்னா இப்படி சொல்லுவாங்க. ஏப்பா சரி பொண்ணை கட்டிக்கிறேன், ஒரு 45 பவுன் போடு, கல்யாண செலவு பூரா நீ ஏத்துக்க. என்ன ஆகாது? என்னப்பா ஆகாது? ஏய் யார இழிச்சவாயா? போர்வை போடுவேன் எத்தனை ஒண்ணு ஓட சொல்லு. சபையெல்லாம் நீ சபை கூட்டணும் பின்னாடி சொன்னேனாக்கா அது நடக்காத விஷயம். இப்ப சொல்லுப்பா, எத்தனை ஒண்ணு ஓடுவ சொல்லு. அப்ப நீ சபையில சொல்லிவிடுவோமா, இல்ல கவரிங்க போட்டு விட்டீங்கன்னாக்கா அது கேவலமா இல்லையா? எப்பா வார தையில கல்யாணம் வச்சுக்கோ, வாஸ்து வந்து ஏத்துக்குருவான். நீ என்னன்னு சொல்லி முதல் நகையை பேசு. நகைதான் பேசணும். ஏப்பா நகை வந்து ஒரு 45 பவுன் நகை, ஒரு 3 லட்ச ரூபா கல்யாண செலவு. ஏப்பா மண்டைய செலவு. ஆடு ஒரு 25 ஆடு பிடிக்கணும். பூரா சிக்கனு தான், மட்டனு தான் போட்டு ரொம்ப சிறப்பா கல்யாணத்தை முடிக்கணும். இதுக்கெல்லாம் சம்மதம்டா சொல்லு. இல்லைன்னா பேசாம விட்டுட்டு ஈரச்சாக்க போச்சு படுத்து உறங்கு. அப்புறம் அதுக்காக என்ன செய்ய சொல்றேன்? நான் இருக்க ஸ்டேட்டஸுக்கு போய் ஓம்பாட்டில் போயிட்டு அப்புறம் ஒரு 5 பவுன் போடுறேன், 10 பவுன் போடுறோம்டா. இந்த 50 பொண்ணு பார்த்தது கெடுத்து பூராமே நீதான். வலிமை தெரியலன்னு சொல்லாத. இதெல்லாம் எவனாச்சுங்கிற ஒரு கேன பெயருக்கு போய் கூட சொல்லக்கூடாதா? எப்பா காசு பணத்தை வச்சு நான் எது வேணுமாலும் வாங்குவேன். அந்த சோழி வச்சுக்கிறாத. நீ எத்தனை ஒண்ணு ஓடுவ சொல்லு. 45 நகை 40. ஏய் அந்த பேச்செல்லாம் பேசாத. நீ 45 பவுன் போடுறதா இருந்தா ஏத்துக்கிறேன். கல்யாண செலவுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா. ஆடு ஒரு 20 ஆடு வாங்கி இதெல்லாம் கல்யாண மண்ட செலவு எல்லாமே நீ ஏத்துக்கிட்டா நாங்க கல்யாணத்தை முடிச்சுக்கிறோம். இல்லைண்டா நீ ஒதுங்கிக்க, நாங்க வேற இடத்துல. நீ ஒதுங்கிக்க, நாங்க வேற இடத்துல பாத்துக்கிறோம். 30 பவுன் தாலி கொடி நாங்க போடுறோம். நீ முதல்ல ஒரு அது நீ 30 பவுன் நான் தாலி கொடி போட்டா 30க்கு 30 70. எப்பா 45 பவுன் போட்டா 4 பவுன் தாலி கொடி, 4 பவுனு தான். அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுப்பா சும்மா. ஏடா இப்ப இருக்கு. இப்ப எவ்வளவு உலகம் எப்படி போய்க்கிருக்கு. ஒரு கேன பை இருக்கு இப்ப கூட ஒரு 10 பவுன் 15 பவுன் 20 பவுன் 25 பவுன் ஓட்டுக்கிறிக்கான். ஒரு சாதாரண கூலி வேலை செய்யறவன் கூட நான் 30 பவுன் போட்டா நீ 10 பவுன் சேர்த்து போடுறியாக்கு. 10 பவுனு இந்த பேச்செல்லாம் அங்கரு வேற எவன்டாச்சும் கேன இருக்கிட்ட போய் சொல்லுப்பா. நாங்களாம் அங்கரு நாங்க வேணாம், பிரச்சனை இழுத்துக்கிறாத. ஏப்பா நம்ம பேசிக்கிறோம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 பேரை கூட்டத்தை போட்டு பேசிக்கிறோம், முடிவு அங்க சொல்லு. சரியாப்பா? சரி.